ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம், எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி கமருது கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியை தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த கமெண்ட்ஸை கேட்டே இருந்தீங்க, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க நானும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். பட் அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசுனாங்க இல்லையான்னு கேட்குறீங்க. அது வந்து இன்னுமே எதுவுமே தெரியல, சரிங்களா? இப்போ என்ன ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் அதாவது நடந்திருக்கு அப்படின்னா, இது நேற்றுலேருந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. நானும் போயிட்டு பார்த்தா பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதாவது ஜீ தமிழில் ஒரு ஷோ வரப்போகுது, சரிங்களா? கில்லாடி ஜோடி சம்திங் அது வந்து வரப்போகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வர போகிறாங்கன்ற விஷயங்கள் இது வரைக்கும் தெரியல. பட் கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாரு கமருது நான் இன்வைட் பண்ணுங்கள், பாரு கமருது இன்வைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ இது பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இப்போ ரெட் கார்டு கொடுக்கப்பட்ட ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இவங்க இந்த ஷோவில் வந்து அதாவது பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட எந்த ஷோலையுமே வந்துட்டு கலந்துக்க முடியாது. இவங்க ரெட் கார்டு கொடுக்கப்பட்ட ஒரு காரணத்தினால. மற்ற சீரியல் இந்த மாதிரி வாய்ப்புலாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவே இப்போ டவுட்டு. ஒரு இடத்துல கூட வந்து ஒரு ரீல்ஸ் ஒரு ஷார்ட்ஸ் இது போஸ்ட் போட்டுருந்தாங்க. அவர் வந்து குமரன் கேரக்டர் அது கூட வந்து பறிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது எந்தளவுக்கு உண்மைன்றது நம்மளுக்கு தெரியல. இது மாதிரி சோஷியல் மீடியா வந்து ஒரு சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் நம்ம நம்பிட முடியாது, போயிட்டுருக்கு. அப்படின்னு இருக்கும்போது இவர் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு சான்ஸ் ரெண்டு பேருக்கும் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் வந்துட்டு இவங்கள வந்துட்டு இது பண்ணுறாங்க, என்ன சொல்கிறது, பரிந்துரை பண்ணுறாங்க. அங்கே வந்துட்டு இந்த மாதிரி வரப்போதும் போட்டிருக்காங்க. அப்போ வரப்போதுன்னா அவங்க வந்து ஆல்ரெடி மேபி செலக்ட் பண்ணியிருக்கலாம், செலக்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஏன்னா அவங்க எடுக்கிற முடிவு தான். அதில் வந்து கீழே ஃபுல்லாக வந்து பார்வதி கமருதுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணும்போது அவங்க யாரை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் யார் இருக்கா, இப்போ வந்து எங்கே வந்து எப்படி ட்ரெண்டிங் ஆனார் பார்த்தீங்களா, இது மாதிரி அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரோட பேர் இவ்வளோ வரும்போது சப்போர்ட் வரும்போது, அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா ஃபுல்லாக அவங்களுக்கு தான் பயங்கரமாக ஒன்று போயிட்டுருக்கு. எதிர்பார்த்தாலும் சரி, ஒரு பக்கம் சப்போர்ட் இருந்தாலும் சரி. அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக மேபி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்க வந்தால் கண்டிப்பாக வந்துட்டு செம்மையாக இருக்கும். ஏன்னா விஜய் பார்வதி ஒரு நல்ல ஒரு டான்ஸர், அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. கமருது நல்ல ஒரு நடிப்பு திறமை இருக்குது, டான்ஸும் சூப்பராக ஆடுவார். ரெண்டு பேருமே ஆக்டிங்கில் பயங்கரமாக பின்னக்கூடிய ஆட்கள். அப்படின்னு இருக்கும்போது இவங்க உள்ளே போனாங்கன்னா செம்ம மாதம் இருக்கும். ஆனால் நடக்குமா நடக்காதுன்றது தெரியல, அது போக போக தான் தெரியும். பட் மக்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்களா செம்ம மாதம் இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்துச்சுன்னா அதையும் நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஏன்னா எனக்கு நானும் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். ஏன்னா இப்போ அதேமாதிரி ஒரு பக்கம் வந்து என்ன போகுதுன்னா, இந்த சீசன் தான் வந்துட்டு உண்மையிலேயே அதாவது ஃபினாலே வரதுக்கு முன்னாடி வரலாம் எப்படி இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு கிடைச்சிருமா, நம்ம நினைச்சாலும் கிடைச்சிருமா அப்படி தான் இருக்கும். இப்போ எல்லாருமே இல்லை யாரு கிடைச்சா என்ன இந்த மோடுக்கு போயிட்டாங்க. எப்படி இருக்கும்ல அப்பா, அதெல்லாம் யோசிச்சாவே எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கேம் ஷோவை நடத்தி இந்த மாதிரி இருக்கும், எப்படி இருக்கும். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.